மற்றும் ஒரு அண்மை செய்தி, கரூர் பெருந்துயரம் தொடர்பான வழக்குகளை சிபிஐக்கு மாற்றக் கோரிய மனுக்கள் மீது இன்று விசாரணைக்கு வருகிறது. அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், இந்த வழக்கு தொடர்பான முழு விவரங்கள். தமிழக வெற்றி கழகம் சார்பில் கடந்த 27ஆம் தேதி நடைபெற்ற பரப்புரை கூட்டத்தில் கூட்ட நெரிசலை சுற்றி 41 பேர் உயிரிழந்தனர். இந்த நிலையில் விவகாரம் தொடர்பாக பல்வேறு கோரிக்கைகளுடன் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் 7 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த மனுக்கள் மீதான விசாரணை நீதிபதிகள் எம் தண்டபாணி, எம் ஜோதிராமன் அமர்வில் விசாரணைக்கு வர இருக்கிறது. அதாவது கரூர் சம்பவம் தொடர்பான வழக்கினுடைய விசாரணையை சிபிஐக்கு மாற்ற வேண்டும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு கூடுதல் இழப்பீடு வழங்க வேண்டும், அதே போல பாதிக்கப்பட்ட இடத்தை தமிழ்நாடு டிஜிபி பார்வையிட வேண்டும். அது மட்டுமில்லாமல் இந்த சம்பவத்திற்கு காரணமான தாவேகாவினுடைய அந்த அங்கீகாரத்தை ரத்து செய்ய வேண்டும். மேலும் இந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்தாமல் உரிய விதிமுறைகளை வகுக்காமல் எதிர்வரும் காலங்களில் தாவேகாவினுடைய அந்த பிரச்சார கூட்டத்திற்கு அனுமதி அளிக்கக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளுடன் 7 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. அந்த 7 மனுக்களும் இன்றைய தினம் விசாரணைக்கு வர இருக்கின்றன. மொத்தம் இந்த 7 மனுக்களும் பொதுநல மனுக்களாக தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த மனுக்கள் தான் விசாரணைக்கு வர இருக்கின்றன. அதே வேளையில் இந்த விவகாரம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்திருக்கக்கூடிய தாவேகா மாநில பொதுச் செயலாளர் மற்றும் துணை பொதுச் செயலாளரான புஷி ஆனந்த் மற்றும் சிபிஆர் நிர்மல்குமார் ஆகியோர் தாக்கல் செய்த அந்த முன்ஜாமீன் மனுக்கள் தனி நீதிபதியான நீதிபதி எம் ஜோதிராமன் முன்பு விசாரணைக்கு வர இருக்கிறது. முதலில் 2 நீதிபதிகள் அமர்வில் இந்த 7 மனுக்கள், அதாவது அந்த பொதுநல மனுக்கள் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட இருக்கின்றன. 2 நீதிபதிகள் அமர்வு முடிந்த பின்னர் தனி நீதிபதி அமர்வில் 2 முன்ஜாமீன் மனுக்களும் விசாரணைக்கு வர இருக்கின்றன.